எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஜனவரி 3ஆம் தேதி சியோன் சபையின் வாக்குத்தத்த வசனம். ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் ஆண்டவராலே நிறைவான பலன் பெற்றுக்கொண்டாள். ரூத்து பெற்றுக்கொண்ட நிறைவான பலன் எது? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆண்டவர் தான் அந்த நிறைவான பலனாயிருக்கிறார். அந்த நிறைவான பலனை ரூத்து எவ்விதமாய் பெற்றுக்கொண்டாள்? ரூத்து ஒரு அந்நிய தேசத்தின் பெண். மோவாபு தேசத்து ஸ்திரீயாகிய ரூத்து அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள 2 காரியங்கள் செய்தாள். முதலாவது, தன் ஜன்ம தேசத்தையும் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு விட்டாள். இரண்டாவதாக, தன் மாமியாரை பற்றி கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக ஓடி வந்தாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நிறைவான பலனாய் இருக்கிறார். நாம் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் விக்கிரங்களையும் உலக காரியங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அடைக்கலமாக ஓடி வர வேண்டும். பாவத்தால் நிறைந்த நமக்கு அவர் நிம்மதியும் சமாதானத்தையும் தருவார். நம்பிக்கை இல்லாத நமக்கு தேவன் நிறைவான பலனை தருவார். தேவையோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு இருக்கிற நமக்கும் அவர் நிறைவான பலனை தருவாராக. ஆமேன்.